ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தை நான் சுற்றி காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா, கத்திரிக்காய் எப்படி கொத்து கொத்தாக தொங்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து உஜாலா கத்திரிக்காயோட வகைங்க. இது நீங்கள் கொஞ்சம் பெருசாக விட்டிங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். கூடவே தக்காளி செடியும் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நான் உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு தக்காளி பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நிறைய கொத்து காய் பிடிச்சிருக்குங்க. தக்காளி ரொம்ப நாள் வராமலே இருந்தது. இந்த செடி அவ்வளோதான் நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கங்கே நிறைய கொத்து பிடிச்சது. கத்திரிக்காயும் அப்படி தான், ஒரே கிளையில் 4-5 கொத்து அப்படி ஒட்டாக விட்டுருந்தது. இது எலுமிச்சங்காய் செடிங்க, போத்தீஸில் கொடுத்தது. முதல்ல வரவே இல்லை, இப்போ தான் துளுத்துட்டு வருது. இது பார்த்திங்கன்னா மருதாணியும் சங்குப்பூ செடியும் கலந்துருக்குங்க, ஒன்றோட ஒன்று பின்னி இருக்குது. மருதாணி ரொம்ப செவக்கும். இது பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி. இதுவுமே போத்தீஸில் கொடுத்த செம்பருத்தி செடி. இது குண்டுமல்லி செடி என்னாச்சுன்னே தெரில, வரல. அது வரத்துக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இது சளிக்கு உகந்த கற்பூரவள்ளி இலை. தக்காளி செடியிலேயே கோழிக்கொண்டையும் வச்சுருந்தோங்க. கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்து தூவின விதைகளில் வந்த கோழிக்கொண்டை இது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பம்ப்ளி மாஸ் மரம் இருக்குது. இந்த மரத்தில் நிறைய பெரிய பெரிய காயாக பம்ப்ளி மாஸ் தொங்குது பார்த்திங்களா. இது எப்படி சாப்பிட்ணுங்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, உடைக்கவே முடியல. உடைச்சாலும் ரொம்ப கட்டியாட்டம் இருக்குது. இது எப்படி சாப்பிட்ணுன்னு தெரில, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இது பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம். இந்த பனிக்கு கொஞ்சம் கருப்பு